கதம் சில இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்திரா முதல்ல வந்து அந்த பூக்கார அம்மாவை தான் சந்தேகப்பட்டோம். அதை நம்ம கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்காது. அப்பயே வந்து தடுத்துருக்கலாம். எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒருவேளை ரோஷினியாக இருக்குமோ? ரோஷினியும் நம்ம கதனும் சேர்ந்து தான் இது மாதிரி செயல் பண்ணியிருந்தாங்கன்னா நீ என்ன சொல்கிற? ஆவுனா எங்கள் அண்ணனே வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இந்திரா உடனே கடுப்பாயிட்டாங்க. முதல்ல நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு. இது கதரோட திட்டமா இல்லையான்னு நான் ஒரு தேரி வந்து சொல்கிறேன். சரி சொல்லு, ஆனால் நான் என்னால் நம்ப முடியாது. முதல்ல சொல்கிறத கேளு கௌதம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோஷினி இருக்கா. சரிம்மா, ரோஷினி அங்கே இருக்கா. கதிருக்கு இந்த திட்டம் முன்னாடியே தெரியுது. நம்ம கரெக்டாக வந்து ரோஷினியை பார்க்குறதுக்காக போகிறோம். கதிர் வந்து கரெக்டாக வந்து நம்மளை தடுக்கிறாங்க. இது எப்படி இருக்குது? கரெக்டாக நீ சூப்பராக வந்து கதை சொல்கிற, எல்லாமே வந்து அப்டேட்டாக வந்து மெர்ச் ஆகுது. ஆனால் உண்மையிலேயே அது ரோஷினியா இல்லையான்னு எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்? கதிர்கிட்ட கேட்க சொல்கிறியா? அது தப்பாக தானே முடியும். அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவான் பார்த்துக்க. கதிர்கிட்ட கேட்குற அளவுக்கு முட்டாள்லாம் இல்லை. இரு, நான் ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வராங்க. ஏய் என்னடி இதெல்லாம் வச்சுருக்க? ஆமாம், ஆல்ரெடி வந்து பேப்பர்லலாம் சொல்லிட்டாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கௌதம், இந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறதுனால அப்படிங்கிற. சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மாசா வந்து ரோஷினி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ரோஷினிகிட்ட கேட்குறாங்க, மரியாதையாக சொல்லு, நீ தான் அந்த பூக்கார அம்மாவை வந்து உட்கார்ந்துருந்த, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவ தெரிஞ்சு கேட்குறாளா இல்லை தெரியாமல் கேட்குறாளா ஒன்றும் புரியல. எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு தெரியாதுன்னே சொல்லி வைப்போன்னு சொல்லி அந்த இடத்துல ரோஷினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. காவியா சம்மந்தப்பட்டது கதிரோட இப்போ நான் டச்சிலே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது அது உங்கள் வீட்டு வாரிசுன்னு. ஏய் சும்மா நடிக்காத. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? உங்களை நான் கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த பூ வைக்கிற ஆள் நீயாக தான் இருந்திருப்பேன். மூணு தலைமையிலான டீம் தான் வந்து அங்கே வந்திருக்காங்க. மரியாதையாக சொல்லு, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கேட்குறாங்க. ஏய் எனக்கு தான் தெரியாதுங்கிறேன்ல. அதுவும் இல்லாமல் அது உங்கள் வீட்டு பிரச்சனை. அது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சாலும் நான் எதுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணோம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தேவையும் இல்லைங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம், சும்மா சும்மா நீ கேட்டால் சொல்ல மாட்டியா? என்ன கௌதம் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கௌதம் வந்து நம்ம ரோஷினி வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்திரா. ஒழிச்சு வச்ச பொருளை வந்து அவங்களுக்கு நேராக வந்து நிப்பாட்டுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஏய் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்து என்னை மிரட்டுறீங்களா? இதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்திராவோட அதிகாரி வந்து கேட்குறாங்க ஃபோனில், என்னம்மா யாரையோ ஒருத்தர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வேறு வேலையே இல்லையா? நீங்கள் 2 பேரும் தான் உன்னோட டியூட்டி வந்து பார்ப்பியா? என்னம்மா பேப்பரில் எழுதி உனக்கு சிக்னேச்சர் போட்டு உன் வேலை இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன நீ இது மாதிரிலாம் ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனாலும் அந்த கேஸை நான் உன்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். 24 மணி நேரத்துக்குள்ளே நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன் உன் வேலைக்கு என்னால் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும் இந்திராவும். ஏன்னா இந்திரா வந்து இது எல்லாத்தையும் லவுட் ஸ்பீக்கரில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல அந்த வீட்டிலேருந்து வெளில வாங்க. சரி, நீங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க தப்பான நபராக இருக்கலாம், இல்லை அவங்க கூட பிளான் போட்டிருக்கலாம். அதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கா? நான் மேல் இடத்துல வந்து பேசி உனக்கு வந்து பெர்மிஷன் வந்து வாங்கி தரேன். ஆதாரம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சார் யூகிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களால் மட்டும்தான் என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி நான் சொன்னேன்னு வச்சுக்கேன் எல்லாரும் என்ன சிரிச்சிட மாட்டாங்களா? ஆதாரம் இல்லாமல் யூகிக்கிறேன் சந்தேகப்படுறேன்லாம் பேசவே முடியாதுமா. நீ ஆதாரத்தை கலெக்ட் பண்ணு. முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியில் வா. இந்திரா வந்து பேசுகிறாங்க. ரோஷினிக்கு பின்னாடி மிகப்பெரிய நெட்ஒர்க்கே இருக்குது. அதாவது ஜேபி வந்து பின்னாடி ப்ளே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் உடனே வந்து அதிகாரி வந்து லைனில் வந்து வந்திருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆமாம் இந்திரா, நீ சொன்னதை பார்த்தா ரோஷினி தான் இது மாதிரி கேவலமான விஷயம்லாம் செஞ்சுருப்பான்னு தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு கௌதமும் இந்திராவும் எப்படி வந்து மாட்ட வைக்க போகிறாங்க ரோஷினியை.